களம் அது எதிரிக்கு சாதகமாக போயிடக்கூடாதுன்றதுனால அவருக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படலை. அவருடைய உடல்நிலை இயலாமை அதையெல்லாம் காரணத்தை வச்சு தொகுதியில் இதுதான் இலக்குன்னு சொல்லி ஒரு சிலர் அதில் இருந்தாங்கன்னா அந்த இடம் கிடைக்கலன்னா அவங்களுக்கு வருத்தம் வருது. கட்சிக்கு நம்ம உண்மையானவனும் விசுவாசமானவனையும் கட்சியினுடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுப்பவனாக இருந்தால் ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு வாய்ப்பு வரும். உங்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு எதிர்ப்பாக மருத்துவர் ராமதாஸ் அவர்களும், நீங்கள் நிறுத்தின வேட்பாளர்களுக்கு எதிர்ப்பாக திருமதி அம்மையார் சசிகலா அவர்களும் வேட்பாளர் பாட்டிருக்காங்க. அவங்க அந்த பிரிக்கிற வாக்குகள் உங்களுக்கு ஒரு சேதாரத்தை ஏற்படுத்துமா? ஏன் இவ்வளோ தூரம் தன்னுடைய வயதை, தன்னுடைய அனுபவத்தை இன்னைக்கு ஒரு கேலி பொருளாக மாற்றிட்டு வர்றாரோன்ற அவர் நலம் விரும்பின்றதுனால எனக்கு அந்த ஐயம் வருது. தேரில் அலங்கார பதுமையாக இருக்கிறது அல்லது தேரில் உட்காந்துட்டு வர்றது ஒருத்தராக தான் இருப்பாங்க. அதை நம்ம கேள்வி கேட்குறதோ அல்லது அவருக்கு தகுதி இல்லை, எனக்கு மட்டுமே தகுதி, என்னுடைய வாய்ப்பை அவர் பறிச்சிட்டாருன்னு நினைக்கிறதோ அது ஒரு சரியான ஒரு இணக்கமான அரசியலை கற்றுக்கிட்டதா தெரியல. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் விறுவிறுப்பான தேர்தல் களம் குறித்து வித்தியாசமாக பதிலளிக்க இணைந்திருக்கிறார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ஆவடியார் என்று அழைக்கப்படுகின்ற திரு ஆவடி குமார் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. உங்கள் தமிழ் பணியும் அரசியல் பணியும் அனைவரும் அறிந்த ஒன்று தான். இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவில் கூட்டணி கட்சி உள்ளிட்டு அதிமுகவில் நீண்ட நாள் பயணித்தவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்கள், எனக்கு சீட்டு கூட கொடுக்கலன்னு என்பதில் எனக்கு வருத்தம் இல்லை, ஆனால் என்னை விசாரிக்க கூட யாருமே வரல, என் பையன் தாவேக போனதுக்கு காரணமே அதுதான் அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டிட்டு இருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கட்சியில் இணைந்த லீமா ரோஸ் உள்ளிட்டவர்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை தனபால் போன்றவர்களுக்கு, செம்மலை போன்றவர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கலாமோ? ஏன்னா தேர்தல் காலத்தில் அது ரொம்ப முக்கியமாக அதுவும் பார்க்கும். ஆனால் உங்களுடைய வியூகம், உங்களுடைய வேகம், விவேகம், நீங்கள் களத்தில் முந்தி சென்றது, அதே போல் ஒரே நாளில் கூட்டணி கட்சிகளுக்கு இடங்களை பகிர்ந்து கொண்டது, அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது போன்ற விஷயங்களை தேர்தல் களத்தில் ஒரு பின்னடைவை நோக்கி செல்லாதா? ஏன்னா அவர்களுக்கும் உண்டான அந்த ஆதங்கம், அந்த ஆதரவாளர்களுடைய மனநிலை, இந்த நேரத்தில் நீங்களும் பல தேர்தல் களத்தை இப்போ சந்தித்தவர், அந்த அடிப்படையில் தான் இந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன். இல்லை, நீங்கள் சொன்னதில் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் செம்மலை சேலம் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளராக பொறுப்பேற்றுக்கிட்டு அவர் பணியை செஞ்சிட்ருக்காரு. அதனால் அவர் ஒரு மூத்த தலைவர், சேலம் மாவட்டத்தில் அவர் ஒரு வலிமையான தலைவர். அதனால் அவர் தேர்தல் பொறுப்பாளராக அந்த மாவட்டத்துக்கே அவர் தான் பொறுப்பாளர். அதனால் அவர் தேர்தல் பணியை செஞ்சிட்ருக்காரு. அதனால் கட்சி இருக்கிற சூழ்நிலையில், அந்தந்த களத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் அடிப்படையில் அவர் இருக்கக்கூடிய தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவருக்கு மறுபடியும் வாய்ப்பு தந்திருக்காங்க. அதனால் அதையெல்லாம் கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. ஒருவேளை அவருக்கு ராஜ்யசபா என்பது உறுதி அளிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நிச்சயமாக செய்வாங்க. அவருக்கெல்லாம் ஒரு உரிய இடம் நிச்சயமாக தருவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவரும் பெறுவார். அதற்குரிய தகுதி அவருக்கு இருக்குது. அதே போல் அவருக்கு செய்யணுன்ற எண்ணமும் பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு இருக்குது. அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இங்கே சொன்னது போல் மரியாதைக்குரிய அண்ணன் தனபாலை பொறுத்த வரைக்கும் அவரே சொன்னது போல் அவர் உடல்நிலை சரியில்லை. அதனால் அவர் தேர்தல் களத்தில் போய் இந்த இருக்கிற இந்த கொடுமையான வெயில் காலத்தில் அவர் நிச்சயமாக வாக்கு சேகரிக்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற அரசியல் களம் உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் களத்தில் கொஞ்சம் கர்ணம் தப்புனா மரணன்ற மாதிரி இருக்க சொல்ல ஒரு வேட்பாளர் அவர் உடல்நிலையை மீறிக்கிட்டு அங்கே போய் செயல்பட முடியாத சூழ்நிலையில் அங்கே களம் அது எதிரிக்கு சாதகமாக போயிடக்கூடாதுன்றதுனால அவருக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படலை. அவருடைய உடல்நிலை இயலாமை அதையெல்லாம் காரணத்தை வச்சு. ரெண்டாவது இன்னொரு பிரச்சனைன்னா, அவர் போட்டியிட்ட அந்த அந்தியூர் தொகுதி அவருடைய தொகுதி இல்லை.
அவர் வேறு மாவட்டத்தில் வந்தவர். அவர் அங்கேருந்து வந்தவர். இவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால தொடர்ந்து பல ரொம்ப நாளாகவே அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தும் அங்கே போய் ஒரு பணியாற்றலைன்னா அவருடைய உடல்நிலை ஒத்து வரல. அதனால் அவர் இருந்ததுனால அங்கே இருக்கிற இவரை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு தேவையானதை அவர் நேரடியாக போய் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அதில் இடையில் அவங்க மகன் வந்து இவருடைய சார்பில் போய் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதனால தான் அவரை வந்து ஊட்டி நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராகவும் கடந்த தேர்தலில் போட்டி அதிமுக நிறுத்திச்சு. அவர் வெற்றி வாய்ப்பை இழந்தார். இருந்தாலும் இவருடைய பணிகளை அவர் தொடரணுன்றதுக்காக தான், அவருக்கு ஒரு பக்கபலமாக இருக்கணுன்றதுக்காக தான் அவரை கொண்டு வந்தது. ஆனால் அவர் திடீர்னு வேற ஒரு கட்சிக்கு போயிட்டதுக்கு பிறகு அவர் இன்றைக்கி இப்போது ராசிபுரத்தில் போய் இவங்களுடைய சொந்த ஊரில் அவர் வேற ஒரு கட்சியில் நடிகர் விஜயினுடைய கட்சியில் வேட்பாளராகவே போட்டியிடுறாரு. அப்போ இவருக்கு வந்து இவராலையும் இயலாது. இவருடைய சார்பில் வந்து ஒருத்தர் மக்களை அணுகிறதுக்கும் அவங்க குடும்பத்தில் ஆள் இல்லைன்ற ஒரு நிலைமை வர சொல்ல இவரை வேட்பாளராக நிறுத்ததில் வாய்ப்பு இல்லை. அதனால் அது மறுக்கப்பட்டதே தவிர அவருக்குரிய மரியாதையை அவர் கட்சியில் அமைப்பு செயலாளராக இருக்கிறாரு. அவருக்கு தகுதிக்கு, அவருடைய உழைப்புக்கு, அவருடைய உணர்வுக்குரிய மரியாதை கட்சி தந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் ஒரு தேர்தலில் அதுவும் வேறொரு தொகுதியில் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றதுனால அங்கே போய் ஒரு பணியாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் வாக்கு கேட்க கூட அவர் போக முடியாத நிலையில் இருக்கிறாரு. அதுக்கு முன்னே கடந்த தேர்தலில் அந்த தொகுதியில் வெற்றி பெற்று அங்கே அவங்களுக்கு முழுமையாக இவரால் நேரடியாக பணியாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் பார்த்து கட்சியினுடைய நலன் கருதி அவருக்கு வந்து இந்த தேர்தலில் அவர் வேண்டாம், அவருக்கு வேறு ஏதாவது மாற்று வாய்ப்புகள் வழங்கப்படும், அதுலலாம் எந்த கருத்தும் இல்லை. அது மயிலாடுதுறையில் அந்த நகர செயலாளர் அவரும் சொல்கிறார், எனக்கு இதுமாரி வாய்ப்பு கொடுக்கல, போன முறையே நான் எதிர்பார்த்தேன், அப்போ வந்து கூட்டணி கட்சிக்கு கொடுத்தாங்க, இந்த முறை எதிர்பார்த்தேன் அப்படின்னு அவரும், அவர் பேர் விஜிகே செந்தில் தான் அவர் சொல்கிறாரு. இதே போன்று தமிழ்நாடு முழுவதும் வந்து அதுதாங்க அண்ணா திராவிட இப்போ நான் கூட ஆவடியில் எதிர்பார்த்தேன், வாய்ப்பு கிடைக்கல. அதுக்காக வந்து நான் இந்த கட்சியில் வந்து செயல்படலன்னு எடுத்துப்பீங்களா, இல்லை என்னுடைய செயல்பாடு சரியில்லைன்னு சொல்லுவீங்களா? அதெல்லாம் இல்லை. அவர் ஒரு கட்சி ஒவ்வொரு இடங்கள்லையும் பலர் தகுதி உள்ளவங்க இருக்கிறாங்க. இதில் வேற கூட்டணி சேர சொல்லி இப்போ ஆவடி வந்து பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துட்டாங்க. எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, என்னை போல சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்ல, அது ஒரு தொகுதியில் இதுதான் இலக்குன்னு சொல்லி ஒரு சிலர் அதில் இருந்தாங்கன்னா அந்த இடம் கிடைக்கலன்னா அவங்களுக்கு வருத்தம் வருது. அது இல்லையே, ஒரு கட்சின்றது அந்த கட்சியில் பல வாய்ப்புகள் இருக்குது. கட்சிக்கு நம்ம உண்மையானவனும் விசுவாசமானவனையும் கட்சியினுடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுப்பவனாக இருந்தால் ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு வாய்ப்பு வரும். இன்றைக்கி நீங்கள் கேட்குற யார் செந்தில்குமாரா சொல்கிறீங்க? செந்தில்நாதன் வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் ஒரு சாதாரணமாக இருந்தவரை அவர் இன்றைக்கி ஒரு பேசு பொருளாகவும் உங்களுடைய விவாத பொருளாகவும் மாறுற அளவுக்கு அதிமுக தானே அவர் வளர்த்தது. அவருக்கு அந்த வாய்ப்புகள் தந்தது, அவருக்கு இதுக்கு முன்னே போட்டியிடுற வாய்ப்புகள்லாம் தந்ததுனால தான் இன்றைக்கி ஒரு பேசு பொருளாக இருக்கிறாரு. அவர் அந்த வாய்ப்புகள் அவருக்கு வெற்றியை தேடி தரலைன்னா அதுக்காக வந்து அவர் மட்டும்தான் இந்த கட்சியில் வந்து இருந்தார், மற்றவங்க யாருக்கும் அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அவர் நினச்சாருன்னா அது எப்படி சரியாக இருக்கும்? இந்த கட்சியில் பலர் கூடி தேர் எடுத்தால் தான் அந்த தேர் நிலைக்கு போகும். ஆனால் அந்த தேரில் அலங்கார பதுமையாக இருக்கிறது அல்லது தேரில் உட்காந்துட்டு வர்றது ஒருத்தராக தான் இருப்பாங்க. அதுக்காக வந்து அதுங்க நம்ம வருத்தப்படுறதுல அர்த்தம் இல்லை. அதில் வந்து ஒருத்தர் தான் அந்த இடத்துக்கு போக முடியும்னு சொல்ல, அந்த ஒருத்தருக்குரிய வாய்ப்பு ஒவ்வொரு நேரங்களும் ஒவ்வொருத்தருக்கு தராங்க. இந்த முறை இன்னொருத்தர் தந்திருக்காங்கன்னா அதை வந்து நம்ம கேள்வி கேட்குறதோ அல்லது அவருக்கு தகுதி இல்லை, எனக்கு மட்டுமே தகுதி, என்னுடைய வாய்ப்பை அவர் பறிச்சிட்டாருன்னு நினைக்கிறதோ அது ஒரு சரியான ஒரு இணக்கமான அரசியலை கற்றுக்கிட்டதா தெரியல. இப்போ உங்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு எதிர்ப்பாக வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களும், நீங்கள் நிறுத்தின வேட்பாளர்களுக்கு எதிர்ப்பாக திருமதி அம்மையார் சசிகலா அவர்களும் வேட்பாளர் நிப்பாட்டிருக்காங்க. ஏன்னா இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஓட்டு 1000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் வந்து பல தொகுதிகளை வந்து வெற்றி தோல்வி தீர்மானிக்கிற இடத்துல இருக்குது. உங்கள் அந்த பிரிக்கிற வாக்குகள் உங்களுக்கு ஒரு சேதாரத்தை ஏற்படுத்துமா? இல்லை,
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளை யாரும் பிரிக்க முடியாது. ஒரு சில தனிநபர்கள் அவங்களுடைய விருப்பு வெறுப்புகளை அல்லது அவங்களுடைய பலகீனங்களை அல்லது அவங்களுடைய அறியாமையை வெளிப்படுத்துறதுக்காக இது போன்ற சிறுபிள்ளைத்தனமான செயல்களை அதை கொஞ்சம் அனுபவம் மிக்கவர் செய்கிறாங்களேன்னு தான் வருத்தமாக இருக்க தவிர, இது எல்லாமே ஒரு சாதாரணமாக அரசியலுக்கு அறிமுகமாகின்ற அல்லது அரசியலை தேடி வருகின்ற யாரோ ஒருத்தர் செஞ்சாங்கன்னா இது ஒரு பேசு பொருளாக கூட இருக்காது. இது எல்லாருமே செய்கிறாங்க. இன்றைக்கி வந்து சுயேட்சை நிற்கிற அத்தனை பேரும் அதை நினச்சி தான் இன்னும் போட்டிடுறாங்க. அது மாதிரி இவங்க வந்து இவ்வளோ அனுபவம் மிக்கவர்கள்னு சொல்லிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய அனுபவம் என்பது ஒரு அரை நூற்றாண்டு கால அரசியல் அனுபவம். அவரால் வந்து பலன் பெற்றவர்கள் பலர் உண்டு. அவருடைய சமுதாய நல்லிணக்கமாக இருந்தாலும், சமுதாயத்தில் ஏற்படுத்திய மாற்றங்களாக இருந்தாலும், அவர் வழியாக வந்தது நிறைய. அதிலெல்லாம் வந்து எந்த மாற்று கருத்தும் சொல்ல முடியாது. அவருடைய உழைப்பையும், அவருடைய உணர்வையும் யாரும் கொச்சைப்படுத்த முடியாது. அரசியலில் பல காரணங்கள் இருந்தாலும், அவர் வந்து மதிக்கப்பட வேண்டிய, போற்றப்பட வேண்டிய, ஏற்கப்பட வேண்டிய தலைவர். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவரே இந்த அளவுக்கு தன்னை மலிவாக்கிறார் என்று தான் வருத்தமாக இருக்குது. ஒரு ஏதோ ஒரு காரணம், அது ஒரு பக்கம் நியாயம் கூட இருக்கட்டும். ஆனால் ஏன் இவ்வளோ தூரம் வந்து தன்னுடைய வயதை, தன்னுடைய அனுபவத்தை இன்னைக்கு ஒரு கேலி பொருளாக மாற்றிட்டு வர்றாரோன்ற ஒரு அவர் நலம் விரும்பின்றதுனால எனக்கு அந்த ஐயம் வருது. அதை வந்து தவறாக எடுத்துக்கிட்டு வேண்டாம். ஏன்னா அவர் ஒரு களத்தில் வந்து போராடுகின்ற ஆற்றல் நமக்கு என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். தன் வழி அறிந்து போராடுவன் தான் வீரன். நமக்கு எந்த களத்தில் தன்னுடைய வலிமை எடுபடுமோ அந்த களத்துக்கு போகணும். ஆனால் எல்லா இடத்துலையும் போய் தன்னுடைய வலிமையை நம்பி போட்டியிட்டோம்னா, நம்முடைய வலிமை அறியாமல் போய் அங்கே நின்னோம்னா, ஒரு தவறான இடத்துல போய் ஒரு சரியான முடிவெடுத்து சரியான அணுகுமுறையை கடைபிடிச்சேன்னா கூட அது வெற்றி தராது. அப்படி இருக்க சொல்ல இவ்வளோ அனுபவமிக்க இவர் ஏதோ ஒரு ஆதங்கத்தில் இவர் ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறார். அதே தொகுதியில் அவங்க சசிகலா ஒரு அந்த குறைஞ்சபட்சம் அந்த ஒரு இணக்கம் கூட இல்லாத ஒரு கூட்டணி அமைச்சிட்டேன்னு சொல்லி இது என்ன ஒரு கேலி பொருளாக இல்லையா இது? இவ்வளவும் செய்கிறாரு. கூட இருந்துக்கிட்டே அவருடைய கட்சியினுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, அவருடைய பையன் திடீர்னு போய் காங்கிரஸ் சேர்ந்து ராத்திரியில் சேர்ந்து காலையில் சீட்டை வாங்கிட்டு வர்றாரு. அதுவும் இவர் ஜி.கே. மணியினுடைய தொகுதியிலேயே போட்டியிடுறாரு. வேட்பாளராக நிறுத்தப்படுறார் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில். அவரை மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர் இளைஞரணி தலைவர்னு அறிவிக்கிறாரு. இதையெல்லாம் பார்க்க சொல்ல ஏற்கனவே அன்புமணி அவர்களுடைய குற்றச்சாட்டை நீங்கள் பார்க்கணும். அவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பல நேரங்களில் சொல்கிறாரு, ஜி.கே. மணி தான் அவர் கூட இருக்கிறவங்க தான் அவரை கெடுக்கிறாங்க. ஜி.கே. மணி தான் வந்து திமுக கிட்ட ராமதாஸை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துன்றதுக்காக திமுகவினுடைய டார்கெட்டை இவர் வந்து எங்கள் கட்சியில் திணிச்சு அவருடைய அறியாமையை பயன்படுத்தி அவர் மேலே மருத்துவர் ஐயா வச்சுருக்க நம்பிக்கையை பயன்படுத்தி இவர் வந்து அவருக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கு துர்போதனைகள் தராரு அப்படின்ற தொடர்ந்து இப்போ அந்த குற்றச்சாட்டு உண்மைன்ற மாதிரி தானே இது இருக்குது. இப்போது இவர் போய் திமுகவில் சேர முடியாது. அதுக்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் அதை ஏற்க மாட்டான்றதுனால அவங்க முயற்சி பண்ணி கடைசியில் அவர் ஏற்க மாட்டான்றதுக்காக இவரை வந்து இந்த கூட்டணியில் அவங்க வாய்ப்பு தரலை. இப்போ இவரை வாய்ப்பு தரலன்ன உடனே இவர் போய் காங்கிரஸில் சேர முடியாது, அவரோட பையனை அனுப்பி சேர்ந்து அந்த தொகுதியில் சேர்க்கிறாருன்னா, இப்போ அடுத்து இவர் அங்கே இதுவரைக்கும் வந்து அங்கே போட்டியிடுவோன்னு சொல்லலை. அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து திமுக கூட்டணிக்கு முயற்சியை செய்யவே இல்லை, எல்லாமே வந்து யூகம் தான். நான் வந்து அவங்க முயற்சி செஞ்சாங்களா முயற்சி செய்யலையான்னு வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமோ இல்லை அதை பற்றி பேச வேண்டிய நிர்பந்தமோ எனக்கு இல்லை. நான் கேட்கறது டாக்டர் அன்புமணி அவர்களுடைய குற்றச்சாட்டு என்ன? அந்த குற்றச்சாட்டு ஜி.கே. மணி மேலே நேரடியாக அவர் சொல்லியிருக்காரா இல்லையா? அந்த குற்றச்சாட்டு உண்மைன்றதை தானே இப்போ நிரூபிக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், அவர் வந்து இவர் செஞ்சாரா செய்யலையா, அவர் போய் சொல்கிறாரா இவர் போய் சொல்கிறாரா, அந்த ஆராய்ச்சி எனக்கு தேவையில்லை. ஒரு மீது ஒரு குற்றச்சாட்டு அது. ஆனால் நீங்கள் சாதாரணமாக எத்தனையோ பேர் இருக்காங்க. மரியாதைக்குரிய ஐயா வாழப்பாடியாருடைய மகன் ராமசுகந்தரன் இருக்கார். அவருக்கு காங்கிரஸ் கட்சியில் துணைத் தலைவராக இருக்கார். அவர் போய் சீட்டு வாங்க முடியுதா?
இவர் ராத்திரியில் இவர் பையனை அனுப்பி காலையில் சேர்க்குறாருன்னா இவர் திமுகவினுடைய வற்புறுத்தல் இல்லாமல் செல்வ பெருந்தகை அதை கொண்டு போய் அங்கே பரிந்துரை பண்ணியிருப்பாரா? இந்த சந்தேகம் எல்லாருக்கும் வரும்ல. அரசியல் தானேங்க இது. அரசியலில் இது இவங்க என்னதான் மறைவாக செஞ்சாலும் அரசியலில் வெளிப்படுமா இல்லை? எப்படிங்க நீங்கள் சொல்லுங்கள். ஒரு தமிழ்குமரன் வந்து காங்கிரஸை சேர்ந்த உடனே சீட்டு கிடைக்குமா? இங்கே இருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை உடனே அதை பரிந்துரை பண்ணி கொண்டு போவாரா? இங்கே இந்த லிஸ்ட்டு தயாராகிட்ட பிறகு தான் அவர் சேர்றாரு. டெல்லியில் சேர்ந்து அங்கேயே சீட்டு வாங்கின்னு வராருன்னா அப்போது இது ஏதோ ஒரு நிர்பந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு இவங்களுக்குள்ள ஒப்பந்தம் இல்லாமல் நடக்குமா? அதுதான் இன்னைக்கு ஐயா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய குற்றச்சாட்டு சரின்றதை இவங்க நிரூபிக்கிறாங்கல்ல. சரி, ரெண்டாவது, இதுவரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி மருத்துவர் ஐயா ராமதாஸ் வந்து பட்டியலை அறிவிச்சிருக்காருல்ல, அதில் ஜி.கே. மணியை வேட்பாளர் அறிவிச்சிருக்காரா? அருளை கூட அறிவிச்சிருக்காரு. அருள் வந்து விட்டுட்டு போயிட்டார். அவருக்கு வேண்டாம் அவங்க இல்லை, அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியலில் வருதுன்னு வாய்ப்பு இருக்கா? ஏங்க, அவர் கௌரவ தலைவர். இன்னும் சொல்ல போனால் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவர் ஜி.கே. மணி தானே. பட்டியலில் முதல்ல அவர் பேர் வருமா இல்லை கடைசியில் வருமா? அவர் ஒரு பரிசீலனைக்குரியவரா? கொஞ்சம் அரசியல் விதிகளை மாத்துறாரா என்னமோ தெரியல. அரசியல் விதிகளை மாத்து இல்ல, அவர் வேட்பாளர் அதையும் மாத்துறாரா? என்னுடைய அரசியல் அனுபவத்தில் சொல்றேன். அவர் அவங்க பையனுக்கு கிடைக்குதா அந்த தொகுதின்னு பார்த்துருப்பாரு. அந்த பையனுக்கு அறிவிப்பு வந்துட்டோன்னே இனிமேல் நான் போட்டியிடல, எனக்கு வயசாகி போச்சு, நான் அரசியல் துறவரம் போகிறேன், இல்லை இந்த கட்சி ஒற்றுமையாகிறதுக்காக நான் வந்து ஒற்றுமையாகாத வரைக்கும் நான் போட்டியிட மாட்டேன்னு ஏதாவது ஒரு டைலாக் அடிச்சுட்டு விலகி நிற்பாருன்னு தான் எனக்கு தோணுது. அதனுடைய நோக்கம் என்னங்க? ஆனால் நீங்கள் சொல்கிற மாரி இந்த விஷயங்களை வந்து ஆய்வு பண்ணி பார்க்குற நேரத்தில் திருமதி சசிகலா அவர்களும் வேட்பாளர் நிப்பாட்டிருக்காங்க. அது வந்து அது அதிமுக வேட்பாளர்களுக்கு இல்லைங்க. அவங்க நீங்கள் சசிகலா நிறுத்தினாங்க, மருத்துவர் நான் சொல்கிறேன், அவருக்கும் அது பாதிப்பு ஏற்படுத்தும். மருத்துவர் ஐயா ராமதாஸ் நிறுத்துறாங்கன்னு இல்லை, அவங்க வந்து நிறுத்துறவங்க யாரை நிறுத்துறாங்கன்னு இருக்குது. இப்போது மருத்துவர் ஐயாவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அவருடைய உழைப்புக்கு அவருடைய அனுபவத்திற்கு தலை வணங்க தயாராக இருக்கிறாங்க. ஆனால் அவர் நிறுத்த வேட்பாளருக்கு அந்த மரியாதை தருவாங்களா? இவர் ஒரு வேட்பாளர் என்பதனாலேயே அவருக்கு அந்த தகுதி வந்துடுமா? நீங்கள் எதையுமே வந்து ஆனால் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நிறுத்துகிற வேட்பாளருக்கு அந்த மரியாதை வரும். ஏன் வரும்னா கட்சி அவர் கையில் இருக்குது, சின்ன அவர் கையில் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கட்சிக்கு தான் மரியாதை. இப்போது இவர் உருவாக்கின கட்சி தான், ஆனாலும் கட்சி தானே. காடு மேடுன்னு அலைந்து ரொம்ப வந்து தமிழ்நாட்டில் போகாத இடமே இல்லை, கால் தேய வந்து கட்சி வளர்த்தது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஆமாங்க, நீங்கள் 1000 இருக்கட்டுங்க, அவர் கட்சி வளர்த்தது யாரும் இது அரசியல் அவரால் வளர்க்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அத்தனை பேரும் வெளியே போயிட்டு தானே வந்தாங்க. இப்போது நான் என்ன சொல்கிறேன், வன்னியர் சங்கத்தை உருவாக்கின சுப்பிரமணியத்திலேருந்து எடுத்துங்க, தீரன்லேருந்து எடுத்துங்க, அந்த வரலாறு பார்த்தீங்கன்னா வந்து அப்போ இவர் இல்லை இவர் வந்து தலையெடுக்க ஆரம்பித்த காலகட்டம் சொல்கிறேன். அப்போத்துலேருந்தே நீங்கள் வந்து எல்லாருமே போகிறாங்க வராங்க, அது இருக்குது. ஆனால் இவர் ஒரு நிரந்தரமாக ஒரு ஆளுமையாக இருந்தார்ன்றதை மறுக்கலை. ஆனால் இவரே வந்து தீரனுக்கு பிறகு ஜி.கே. மணிக்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் இவர் தானே அறிமுகப்படுத்துறாரு, இவர் தானே தான் இடத்த அவருக்கு தராரு. இப்போ கூட அவர் பண்ண தப்புன்னா இப்போ கூட என்ன சொல்றாரு, நான் இருக்கிற வரைக்கும் நான் இருக்கேன், அதுக்கப்புறம் நீ தான் சொல்றாரு. அப்போது ஒருவேளை அன்புமணி கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமா மருத்துவர்? இல்லைங்க, அது அவருடைய விருப்பம், அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை அல்லது அரசியல் சூழ்நிலையை, கட்சியினுடைய சூழ்நிலையை நம்ம பேச முடியாது. ஆனாலும் ஒரு பொது பார்வையிலிருந்து நான் பார்க்க சொல்ல நமக்கு ஒரு தெளிவு தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, இப்போ இவருடைய பலகீனத்தை இவரே சொல்கிறாரு. எனக்கு பிறகு நான் கொஞ்சம் பொறுமையாக இரு, எனக்கு பிறகு நீ கட்சி நடத்துன்னு தான் நான் சொன்னேன், கேட்க மாட்டேன்றாருன்றது தான் இன்னைக்கு அவருடைய வாதமாக இருக்குது. அதுவே தவறுன்ற. இப்போது ஒரு அன்புமணி அவர்களை நம்பி போகிற ஒரு தொண்டை நாளைக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்ற எண்ணத்தோடு அவர் பின்னால் நிற்பான். ஆனால் இவருக்கு பின்னால் இருந்துட்டு அன்புமணியை பகைச்சிக்கிட்டு நாளைக்கு அங்கே போக முடியுமா?
ஒருவேளை அவர் தனியா கூட போட்டி இட்டிருந்தா கூட இல்லைங்க. அவர் அவர் அந்த பேச்சு வந்திருக்காது. அதே போல தனியா இல்ல போட்டியிட்டாரு. 2 பேரும் சேர்ந்தது கொஞ்சம் வேறு விதமான பார்வை. எனக்கு தெரிஞ்சது அவர் பெருந்தன்மையா இந்த தேர்தல்ல விலகி நின்றுருக்கலாம். ஒரு கட்டத்துல அவர் முயற்சி பண்ணாரு. அதுக்கான முயற்சி இவர் ஒரு இல்ல அதிமுக கூட்டணியில அவருக்கு வாய்ப்பு இருந்தது. அடைச்சாங்க. அ அங்க போய் ஏதாவது ஒரு இது இவர் வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றது போல, தவறானவர்களால் வழிநடத்தப்பட்டிருக்காருன்ற ஐயம் எனக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா, இவர் வந்து ஒரு நிலையில அவருடைய வயது கருதி, அவருடைய அ இலக்குகள் அவருக்குன்னு ஒரு இலக்கு இருக்குல்ல. அந்த இலக்க கடைசி நேரத்தில கூட அவர் அந்த இலக்க நோக்கி பயணிக்கணுன்ற எண்ணம் இருக்கு. அத வந்து நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது. ஜனநாயக போட்டில இந்த வயசுலயும் கலந்து கொள்றாரு. இந்த ஆர்வத்த அதுதாங்க. நம்ம அந்த ஆர்வமா எடுத்துக்கூடாதா? அதுதான். அந்த இலக்கு நோக்கி அவரு வந்து பயணிக்கணுன்ற எண்ணம் இருக்கு. அது வந்து ஒரு நல்ல தலைவருக்குரிய தகுதி. அதில வந்து எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனால் அந்த இலக்கை அடைவதற்காக தனக்குள் இருக்கின்ற அந்த பிணக்குகளை அவர் கொஞ்சம் இலகுவா கையாண்டிருக்கலாம். சரி அது யாரு நம்ம இதுதானே. சரி இப்போதைக்கு நமக்கு எதிரான சக்திகள் வந்துறக்கூடாது. அதனால நாம வந்து எங்களுடைய பிரச்சனைய நான் அதுக்கப்புறம் பார்க்குறேன். நான் சட்டமன்றத்தில போய் தான் எதையும் சாதிக்கணும்னு நினைச்சவன் கிடையாது. நான் சட்டமன்றத்துக்கோ, நாடாளுமன்றத்துக்கோ போக விரும்பாதவன். அந்த வாய்ப்புகளை தவிர்த்தவன். இப்பவும் அதே தான். இப்போ நாங்க வந்து அத போட்டியிடல. அவங்க வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற வந்தா வாழ்த்துக்கள். அவங்க இந்த கொள்கையில உறுதியா இருந்தாங்கன்னா, என்னுடைய வெற்றி அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையா சொல்லியிருந்தாருன்னா, இவருடைய பெருமை உயர்ந்திருக்கும். ஆனா, இவரு என்ன அந்த கூட இருக்கிற ஒரு 4 பேருக்கு பதவி வேணுன்றதுக்காக, அவங்க நெச்சரிப்புல இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவங்களுக்கு அந்த பதவியும் வரப்போறதில்ல. இவருடைய மரியாதையும், இவருடைய அனுபவம் தான் இன்னைக்கு கேள்விக்குறி ஆயிட்டு இருக்கு. அத தவிர்த்திருக்கலான்றது என்னுடைய கருத்து. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதயம் கலந்து நன்றி. நன்றி.